நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் பூ முடிச்ச உருண்டை தான் செய்ய போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த பூ முடிச்ச உருண்டை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்டியும் கூட. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் பச்சரிசி குருணை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சரிசி குருணை போன வீடியோவில் இடியாப்பம் மாவு செய்கிறதுக்காக அரிசி அரைக்கும் போது அதில் ஜலிச்சு எடுத்த குருணை தான் இது. இதில் உப்புமாவு கொழுக்கட்டையெல்லாம் செய்யலாம்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ அதே குருணையில் தான் இப்போ பூ முடிச்ச உருண்டையும் செய்ய போகிறேன். இடியாப்பம் மாவு ரெடி பண்ணுற வீடியோவையும் போய் பாருங்கள். வாங்க இந்த பூ முடிச்ச உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு நிறைய வெல்லம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கலாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம சூடுபடுத்தி தண்ணி கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பாதாம் பிஸ்தாவை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா செவந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே வானலில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம பச்சரிசி குருணையை போட்டு இதெல்லாம் வறுத்துக்கலாம். இது ரவை மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பச்சரிசி குருணை உங்கள் கிட்டே இல்லைன்னா பச்சரிசியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதில் வர்ற மாவை ஜலிச்சு எடுத்துட்டு குருணையை மட்டுமே போட்டு இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். இப்போ நெய்யில் இந்த பச்சரிசி குருணையை நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சு செவந்து வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தேங்காய் துருவல். அதையும் இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி குருணை இதில் போட்டிருக்கேன். அதனால் 2 கப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு வெல்லம் கரைசல் வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி குருணைக்கு ஒரு கப்பு வெல்லம் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். அது நல்லா இனிப்பாகவே இருந்தது. இந்த ஸ்வீட்டு ரெசிபி உங்களுக்கு எவ்வளவு வெல்லம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. ரொம்ப இனிப்பாக வேணான்றவங்க கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம். 3/4 கப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெல்ல கரைசலை இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப்பு பச்சரிசிக்கு மொத்தம் 3 கப்பு தண்ணி ஆகுது. நார்மல் தண்ணி 2 கப்பும் 1 கப்பு வெல்லம் தண்ணியும் இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். உப்பு போடுறதால நம்ம இனிப்பு சுவை நல்லா கூடுதலாக தெரியும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இதை அப்படியே வேக விடலாம். கொஞ்சம் இடையிடையே நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி மறுபடியும் இதை வேக வைக்கலாம். இந்த மாதிரி வேகும்போது மூடி வேகும்போது நல்லா புழுங்கி நல்லா வெந்து வரும். நல்லா உதிரியாகவும் வரும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இடையிடையே கலந்து விட்டுக்கினே இருந்தேன். இப்போ நல்லா குருணை வெந்து வந்துருச்சு. நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடியையும் வறுத்து வச்சுக்கிற பாதாம் முந்திரி பிஸ்தாவையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே நல்லா புழுங்க வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு வேறொரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது இதை நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போது நல்லா இது ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி தேங்காய் துருவல் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். தேங்காவை துருவி நான் கொஞ்சம் வானலில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டு இந்த மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். மேலே நம்ம பூ மாதிரி இருக்கும் இது. அதனால தான் இதுக்கு பூ முடிச்சான் உருண்டைன்னு பேர். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி தேங்காய் துருவலில் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப சுலபமாகவும் இந்த பூ முடிச்சான் உருண்டையை நம்ம செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.